இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிறகடிக்க ஆசை சீரியலை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஃபில்லர் எபிசோட் தான். எத்தனை தடவை இந்த ஃபில்லர் வரும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மெகா சீரியல்களுடைய மகா சாபம் இதுதான். ஒரு கதையில் நல்ல திருப்பங்கள் எல்லாமே இருந்தாலும் கூட ரெண்டு காரணங்கள். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா இப்போதைக்கு அவங்களுக்கு போட்டி இல்லை அப்படிங்கிறது ஒன்று. அவங்களுடைய இந்த 9:30 ஸ்லாட்டுக்கு வேறு எந்த சீரியலுமே பெருசாக போட்டியில் இல்லாத காரணத்தினால அவங்க தைரியமாக கொஞ்சம் ஃபில்லர்லாம் போடலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமையும் வந்தாச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கதையில் இப்போவே எல்லாத்தையும் ரிவீல் பண்ணால் பின்னாடி என்ன பண்ணுறது, ரொம்ப நாளைக்கு இழுத்து கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போவே ரோஹிணி மாட்டினா அப்புறம் கதையில் என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காகவே குட்டி குட்டி கதைகளை புதுசு புதுசாக உருவாக்கிக்கிட்டே இருக்காங்களே தவிர பழைய முடிச்சுகள் அப்படியே கிடக்கு. இன்றைக்கி எபிசோடில் இப்போ எடுத்தோடனே 50,000 கொடுத்தே தேரணும் அப்படிங்க. உடனே மனோஜ் ரோஹிணி முகத்தை பார்த்தா என்ன அவள்கிட்ட கேட்டால் அவன் பொண்டாட்டியை கேட்டாப்பா திருடுன சொல்லு ஒழுங்கா ஒத்துக்க அப்படின்னா சரி தரேன்ட்டார். தரேன்னொன்னே இப்போ இவங்களை கூப்பிட்டு விஜயாவை கூப்பிட்டு அவன் தரலைன்னா அதுக்கு நீ தான் பொறுப்பு, அவனை மாதம் அவன்கிட்ட 50,000 வாங்கி கொடுக்கணும் அப்படின்ட்டாங்க. இவர் பாவமாக முடிச்சுட்டு இருக்க எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க. கிளம்பி போனதுக்கப்புறமா மனோஜ் ரோஹிணி கோவமாக உள்ளார போகிறார். போன உடனே அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா 27 லட்ச ரூபா பணம் நீ தூக்கிட்டு போனதில் 9 லட்சம் ஓம் பங்கு தானே, அந்த 9 லட்சம் தவிர மிச்சம் 18 லட்சம் தானே நீ தரணும்னு ஒத்துருந்துருக்கணும். எதுக்கு நீ 29 லட்சத்தை மொத்தமாக தானே இந்த 27 + 2 29 லட்சத்தை பற்றி எப்படி ஒத்துக்கிட்ட நீ அப்படின்னு கேட்டால் இப்போயே போயிடவானா அப்புறம் நான் சொல்லி கொடுத்தேன்னு சொல்லிட்டு முத்து பேசுறதுக்கா ஒன்றும் வேணாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அதை அப்படின்ட்டாங்க. இதை பற்றி பேசிக்கிட்டு சரியான அரமெண்டலாக இருக்கடின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே வேணா நான் 9 லட்சத்தை நம்மள்ட்ட அந்த ஜீவா கொடுத்த காசு இருக்குல்ல அதை கொடுத்துடலாம் அப்படின்னா அடிச்சான்னு வை அது நமக்கு பிஸ்னஸுக்கு தேவைங்கிறாங்க. அதாவது இவங்க வீட்டு காசையே கொண்டு வச்சு அதிலே திருப்பி 50,000 மாதம் கொடுக்கறதுக்கே இவருக்கு நோவுதுங்கிற மாதிரி தான் இப்போ பிரச்சனை போகுது. இப்போ இந்த சமயத்தில் விஜயா உள்ளார என்னை எவ்வளோ அவமானப்படுத்திட்டாங்க. அந்த பூ கட்டுற முன்னாடி என்னை மன்னிப்பு கேட்க விட்டாங்க. நான் தப்புன்ன மாதிரி என்னை மன்னிப்பு கேட்க விட்டாங்க. தப்பு செஞ்சேன் ஆனால் இவனுக்காக தானே பண்ணேன். இவன் அதுக்கப்புறம் உருப்பிடுவான், என் வாழ்க்கையில் எனக்கு என்னை சந்தோஷப்படுத்துவான்னு எனக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிட்டு மனோஜையும் திட்டவும் செய்கிறாங்க. மனோஜ் திருன்னு முழிச்சு எல்லாம் உங்களால் தான்மா, நீங்கள் தான் எதுக்கு என்ன பெற்றதோடு நிறுத்திருக்க வேண்டியதானே, எதுக்கு நீங்கள் முத்துவையும் பெற்றீங்க அப்படின்னு கேட்டோன்னா கடுப்பாயிட்டாங்க. செம்ம கடுப்பாகி போயிட்டு ஒன்றையே நான் பெறாமல் இருந்திருக்கணும்டா, அதான்டா நான் பண்ண பெரிய தப்பு அப்படின்ட்டாங்க. உடனே இப்போ ரோஹிணியும் மறமாண்டா அப்படின்னு மனசில் நினச்சிக்கிட்டு இந்த பக்கம் சரி விடுங்க ஆண்டி அப்படின்னா அந்த பாருமா இதுக்கு ஒரே வழி தான் இருக்குது, உங்கள் அப்பாட்டிருந்து உடனடியாக 29 லட்சத்தை ஏற்பாடு பண்ணி உடனே தர சொல்ல, இல்லைனா அந்த வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது அப்படிங்க. 29 லட்சம் அவர் தான் ஜெயிலில் இருக்காரு அப்படின்னா உன் கடை ஆரம்பிக்கிறது கொடுத்தாருல, கடை ஆரம்பிக்க 15 லட்சம் அனுப்பினார்ல, அந்த மாதிரி 29 லட்சத்தை எப்படியா அனுப்ப சொல்லு, எப்படியா கேட்டு வாங்கிடு அப்படின்னு கோபமாக போயிடுறாங்க. இவங்களுக்கு இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியல. இது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் காலையில் இப்போ எல்லாத்துக்கும் பிரச்சனைலாம் முடிஞ்சில்ல, நான் டீ போட்டு தரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக வெயிட் பண்ணுற மாதிரி போனாங்க மீனா. அப்போவே நம்ம தலையில் அடிச்சுக்கலாம் போகிற இருந்துச்சு. இப்போ அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் தோசை ஊற்றி தரேன், நானே ஊற்றி தரேங்கிறாங்க. நீ ஒன்றும் ஊற்ற வேணாம், அவள் புருஷனுக்கு ஊற்றட்டும், நீ போய் உன் புருஷனுக்கு ஊற்று விஜயா, அவங்கவுங்க புருஷனுக்கு ஊற்றி தரணுங்கிறாங்க. அப்போ ஒய்ஃப்ஸுக்கு அப்படின்னா அவங்கவுங்க புருஷன் ஒய்ஃபுக்கு ஊற்றி தரணுங்கிறாங்க. இதை பார்த்து ரொம்ப பயந்தது யாருன்னா ஸ்ருதியும் மனோஜும் தான். ரெண்டு பேர்த்தையும் அதெல்லாம் இல்லை நீங்கள் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. ஒவ்வொருத்தங்களாக உள்ளார போகிறாங்க. இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா விஜயாவும் அண்ணாமலையும் உள்ளார போக பாட்டி எல்லாத்தையும் எட்டி பார்க்காதீங்கன்னு உள்ளே கூப்பிட்டு வர. அப்புறம் விஜயா தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க, எனக்கு 2 தோசை போதுங்கிறாரு அவர். இவங்க எனக்கு 4 தோசைங்கிறாங்க. போதுமா அப்படின்னு நக்கலாக ஒரு வேற பார்த்துட்டு அவர் அதுக்கான ஹெல்ப்பு ஒன்று சரி ஓகே அப்படின்னு பண்ணிருக்காரு. 2 பேரும் மாற்றி தோசையை ஊற்றுறாங்க. தோசையை ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ரோஹிணியும் மனோஜும் உள்ளே போகும்போது மனோஜுக்கு ஒழுங்காக ஊற்ற தெரில. உடனே அதுக்கு இப்படி தான் ஊற்றணுங்கிறத இவங்க சொல்லித்தராங்க. அதுக்கப்புறம் முத்துவும் மீனாவும் போகும்போது அவங்க 2 பேருக்குமே நல்லா ஊற்ற தெரியுது. 2 பேரும் சந்தோஷமாக நான் சின்ன வயசுலேருந்து ஊற்றுவேன் அப்படின்னு ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. இதில் வேறு ஸ்ருதி கொஞ்சம் லஞ்சம் கொடுக்கலான்னு ட்ரை பண்ணி நான் வேணா உங்களுக்கு மற்றதில் ஹெல்ப் பண்ணுறேன், நீங்கள் கொஞ்சம் எனக்கு ஊற்றி கொடுங்கன்னு சொல்லும்பொழுது அதெல்லாம் முடியாதுன்ட்டாங்க பாட்டி. அதை முத்து போட்டு கொடுத்ததுனால. ஆனால் அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரே ரொமான்ஸாக மாற்றி ஸ்ருதியும் ரவியும் ரவி கட்டி பிடிச்சி சொல்லித்தராரு எப்படி தோசை ஊற்றி தரணும்னு. ஆனால் திருப்பி போடுன்னும் போது டபக்குன்னு மொத்த கல்லையே திருப்பி போட்டுறாங்க. அவங்க போட்ட உடனே அவர் தயவு செஞ்சு எதுவும் பண்ண வேணாம் போன்ட்டாங்க. அப்புறம் 3 அண்ணன் தம்பி மட்டும் சேர்ந்து சாம்பார்லாம் வைக்கிறாங்க. சாம்பார்லாம் வச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. சாப்பிடும் போதும் ஒவ்வொருத்தங்களும் ஊட்டி விட வேற சொல்கிறாங்க. கணவன் தான் மனைவி கூட்டி விடணும், மனைவி தான் கணவனை கூட்டி விடணும்னு அதையும் ஊட்டி விடுறாங்க. ஆனால் அதுக்கும் ஏக்கமாக ஒரு பார்வை விஜயா பார்த்தும் பொழுது அண்ணாமலை கோபமாக இளஞ்சோடிகளுக்கு தான் அதெல்லாம் நீ சாப்பிடுன்ட்டார். உடனே அவங்க முகம் மாறி போனதை எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லவ் மேரேஜா அப்படின்னு கேட்டால் அவங்க வெக்க வேறப்படுறாங்க பாட்டிங்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. நாளைக்கு எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா மனோஜுக்கு ஒரு வார்னிங் லெட்டர் வருது. உங்களை சுற்றி இருக்க யாரோ ஒருத்தவங்க உங்களை ஏமாற்ற போகிறாங்க, ஷார்ப்பாக பார்த்து இருந்துங்கன்ட்டு.
அது என்னவா இருக்குன்னு அவர் யோசிச்சுட்டு இருக்காரு. கடையில் இருக்கவங்களே ஏதோ ப்ராங்க் பண்ணுறாங்களா என்னங்கிறது தெரில. ஸோ ஓவராலாக இந்த கதை இப்போ எப்படி போகுது அப்படின்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். இடம்பொருள் நேயர்கள்.